கோடானு கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே, நம்ம குறைகளை தீர்ப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். கண்ணிலே கலக்கமாக இருந்து, நெஞ்சிலே ஒவ்வொரு பாரத்தையும் சுமந்து, கவலை என்னும் கூட்டுக்குள்ளேயே மாட்டிக்கொண்டு வாழ்நாளில் அனுதினம் அனுபவிக்கின்ற துன்பத்துக்கெல்லாம் விடிவிருக்குமா என்ற கேள்விக்கெல்லாம் நம் சடாச்சர சண்முகப் பெருமான் உடனிருந்து அத்தனை துன்பங்களையும் தீர்த்து சடுதியில் வந்து நம்மை காக்கின்ற அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அந்த இறைவனை வணங்கி, அத்துடன் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளோடு இணைந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வளமும் நலமும் மகிழ்வும் துன்பமில்லா பெருவாழ்வும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். வணக்கம் கண்ணா. வணக்கம்டா கண்ணா. வணக்கம் சுவாமிஜி. சொல்லுமா சுவாமிஜி. எல்லாரும் நித்தம் நித்தம் பாடக்கூடிய ஒரு பாடல் என்ன அப்படின்னாக்க, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அப்படின்னு பாடுறாங்க சுவாமிஜி. நாங்க நிம்மதியான ஆனந்தமான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை தேடி ஓடுறோம். அது எங்க போய் கண்டுபிடிக்கிறதுன்னு, எங்க ஓடுறோம் அப்படின்னு எங்களுக்குலாம் தெரியவே மாட்டேங்குது, எங்க கிடைக்கவும் மாட்டேங்குது சுவாமிஜி. அப்போ நிம்மதியான சந்தோஷமான ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னா என்னதான் பண்றது அப்படின்னு விழிச்சிட்டு இருந்த எங்களுக்கு தெளிவான விடிவெள்ளி மாதிரி உங்களுடைய புத்தகத்துல அழகான உணர்த்தும் மொழிகள், அதாவது வாழ்க்கையை வென்றிடுவோம் வாருங்கள் உணர்த்தும் மொழிகள், பக்கம் 210 இதற்கான விளக்கம் கிடைச்சது சுவாமிஜி. உருக்கை ஊற்றினால் உலோகச் சிலை, தேவையற்றதை அகற்றினால் கற்சிலை. மனிதா, இதை யோசித்தால் புரியும் உந்தன் நிலை. பேராசையை விட்டால் நீ உற்சவ மூர்த்தி, ஊர் போற்ற நீ வாழ்ந்தால் கருவறை மூர்த்தி. இதனை உணர்ந்தால் கிடைக்கும் பேரானந்த முக்தி அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க சுவாமிஜி. இருந்தாலும் இது உள்ள ஒளிந்திருக்கக்கூடிய அந்த தாத்பரியத்தை நீங்க எங்களுக்காகவே இன்னும் விரிவா சொல்லணும். ஃபஸ்ட்டுமா, எங்கே நிம்மதி அங்கே ஒரு இடம் வேணும்னா சாதாரணமாக நம்ம இப்போ வீட்டுக்கு வாங்குகிற ஃப்ளாட் விலையே வாங்க முடிய மாட்டேங்குது. நிம்மதி ஃப்ளாட்லாம் கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல கிடைச்சாலும் விற்க மாட்டாங்க. அதனால் எங்கே போய் நம்ம அந்த நிம்மதி இடத்த வாங்கிறது? வாய்ப்பே கிடையாது. ஒரே இடம் தான் நிம்மதி, சமரசம் உலாவும் இடம்தான், சுடுகாடு தான். அங்கே போனால் தான் நிம்மதி ஆகும். அது இல்லை. அதில் நான் என்ன எழுதியிருக்கேன், மனிதனுக்கு கவலை என்பது தான் செதுக்கப்பட்ட சிலை. எந்த ஒரு உலோகமாகட்டும் கற்களாகட்டும் அது அடிப்படாமல் கண்டிப்பாக ஒரு உருவாகாது. அப்படி சாதாரணமான ஒரு கல், அந்த கல் அடிப்படும் பொழுது தான் சிலையாக மாறும். சிலைக்கு முன்னாடி கல்லுன்னா அதுக்கு பேர், சிலையாக மாறிடுச்சுன்னா அதுக்கு பேர் வந்துடும். கல்லுன்னு சொல்ல மாட்டோம். இந்த சிலை, உதாரணத்துக்கு நாய் சிலை செய்தால் நாய் சிலை, அப்புறம் அழகாக ஒரு அஜந்தா ஓவியம் மாதிரி செய்தால் அது பாவை, அப்படின்னு கல்லுக்கே பேர் மாறி போயிடும். அப்போ அடிப்பட்டால் சாதாரண கல்லுக்கே பெயர் கிடைக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒன்று தாண்டா கண்ணா, சந்தோஷமாக இருக்கணும்னா இன்பத்தை நீ விட்டுட்டினா சந்தோஷமாக வரும். எந்த இன்பமும் எந்த இன்பத்தை நீ நுகர்ந்தாலும் அது பின்னாடி துன்பம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இது ரெண்டும் மனிதனும் நிழலும் போல தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. மனிதன் இன்பத்தை அனுபவித்து விடுவான், நிழல் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அது நம்ம கூட தான் இருக்கும். இதை நம்ம உணராமல் இருக்கவே முடியாது. இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, இன்பத்தினுடைய அளவுகோல் இருக்குது. இந்த இன்பத்தினுடைய அளவுகோல் எந்த அளவுக்கு நீ இன்பத்தை நுகர்றையோ, எந்த அளவுக்கு நீ இன்பத்தை அனுபவிக்கிறையோ அந்த அளவுக்கு துன்பம் இருக்கும். நீ பெரிய அளவில் இன்பத்தை அனுபவிச்சா பெரிய அளவில் துன்பப்பட்டு தான் ஆகணும். சிறிய அளவில் அனுபவிச்சா சிறிய அளவில் தான் பண்டாகணும். இதை தான் ஆசை வேணாங்கிறாங்க. அது வேறு விஷயம். ஆசைப்படாத மனிதன் இருக்க முடியாது. ஆசை இருக்கணும், அது வேறு விஷயம். பேராசை இருக்கக்கூடாதுங்கிறது தான் இருக்கிற விருப்பம். ஆனால் அதெல்லாம் இதுக்கு பொருந்தாது. அப்போ நீ மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு பெயர் இருக்கிறது. எப்படி ஒரு கல் உளியால் அடிப்பட்டு சிலையாக மாறுதோ, நீ கவலையால் அடிப்பட்டு அதை நீ அனுபவிச்சாதான் மனிதனாக உலாத்த முடியும். நீ வெறும் இன்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மனிதனாக உலாத்திடவே முடியாது. ஏன்னா அது பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் கொண்டு போயிடும். அப்போ ஒரு மனிதன் துன்பப்பட்டால்தான் அவன் மனிதனாக வாழ முடியும், அனுபவம் கிடைக்கும்.
அனுபவம் கிடைக்கும் போது என்ன ஆகுது, அது சிலையாக மாறினது போல் அவனுக்கு எல்லாமே ஜெயிக்கக்கூடிய தன்மை வந்துடும். அப்போ அறிவுடையோரைய சார்ந்து இருந்துட்டா, அவனே அறிவாளியாக இருந்துட்டா, இந்த துன்பத்தை எளிதில் ஜெயிக்கக்கூடிய மார்க்கம் வந்துடும். இதுதான் இடம். எங்கே நிம்மதி, அதற்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டிங்களா, அதுக்கு இடம் என்னன்னா, உன் அறிவு சார்ந்து உன்னுடைய இன்பத்தை செயல்படுத்தினால், இங்கே தான் விஷயம். உன்னுடைய அறிவு சார்ந்து இன்பத்தை செயல்படுத்தினால் நீ உளி எடுத்து உன் கற்களை சிலையாக மாற்றுகிறாய்னு அர்த்தம். சிலையாக மாற்றி கொண்டிருக்கிறாய்னு அர்த்தம். உன்னை நீயே, கல்லாக இருந்த உன்னை நீ சிலையாக மாற்றும் பொழுது அது கர்ப்பகிரகத்துக்கு போயிடும். அந்த கர்ப்பகிரகத்துக்கு போயிடுச்சுன்னா நீ எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவ. துன்பம் உன்னை பாதிக்காது. இன்ப நுகர்ச்சி குறையும் பொழுது துன்பத்தினுடைய அளவு குறைந்து போயிடும், அது உன்னை பாதிக்காது. ஆக அதை தான் நான் சொல்லியிருக்கேன், எது ஒன்றுமே அனுபவ ரீதியாக சுட்டறிவு, பட்டறிவு, கெட்டறிவு, இந்த 3 அறிவும் இல்லாத மனிதன் ஒரு பேரறிவாளனாக ஆக முடியாது. பட்டறிவு இருக்கணும், அதை ஜெயிக்கணும். சுட்டறிவு இருக்கணும், அதை ஜெயிக்கணும். கெட்டறிவு இருக்கணும், அது ஜெயிக்கணும். இதெல்லாம் உடனே வேறு வேறு மாதிரி எடுத்துக்க போகிறாங்க. இது வந்து உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவுகள், புறச்செயலால் வரக்கூடிய அறிவுகள் அல்ல. புறச்செயல்னா கெட்டறிவுனா அப்போ நான் கெட்டது செய்யட்டேன் பரவாயில்லையான்னு நம்பால், அது புறச்செயல். நான் சொல்கிறது அகத்தினுள்ள. இந்த அறிவுகளில் அனுபவப்பட்டவன் ஒரு காலம் துன்பப்பட மாட்டான், நிம்மதியாக தான் இருப்பான். அப்போ எந்த அனுபவமாக இருந்தாலும் கவலை, இன்பத்தை குறைச்சிக்கோங்க, நிம்மதிக்கான வழியை தேடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளாட் கிடைக்கும், அந்த மனை கிடைக்கும். எந்த மனை? நிம்மதி மனை கிடைக்கும். கஷ்டம்டா கண்ணு, ஆனால் முடியாது. நிச்சயமா சாமிஜி, உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு அழகான தத்துவத்தின் பொருளை ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க சுவாமிஜி. ஆனா இப்போ எந்த இடத்துல எங்களுக்கு சந்தேகம் வருதுனாக்க, இன்பத்தை சுவைத்தால் துன்பத்தை வந்து நாங்க சந்தோஷமா எடுத்துக்கலாம் சாமிஜி, சரி அப்ப சந்தோஷமா இருந்தா இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஆனா மேல 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 திரும்ப 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 துன்பத்துக்குள்ளேயே நாங்க சுத்திட்டே இருக்கோமே, அங்கதான் சாமிஜி ரொம்பவே வலிக்குது. இதற்கான விடையை வந்து ஒரு நேர்கிட்ட பேசிட்டீங்க, எங்களுக்காகவே என்ன திரும்ப பேசிடுவோம். சித்தாந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை நீ அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவாக மாறிவிடுவாய். கவலை பற்றி நீ அதை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு கவலைப்பட்ட, 2வது கவலை வரத்துக்குள்ள உன்னோட அறிவு எங்கே போச்சு? ஏன் அந்த கவலைக்கான வழின்னு பார்த்து அதுக்கான மார்க்கத்தை நீ தேடி இருக்கியா? இல்லை அதுக்கான விடை தான் உனக்கு கிடைச்சிருக்கா? ஐயோ எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் நீ வந்து எப்படின்னா உன் பகுத்தறிவை பயன்படுத்தலைன்னு அர்த்தம். பகுத்தறிவாளனும் பகுத்தறிவக்கூடிய ஒரு பெண்ணும் இந்த துன்பத்திலேருந்து எப்படி வெளிப்படணும்ப்பா. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்குவாங்க, கொஞ்ச நாள் பாருங்கள் சந்தோஷமாக போவாங்க. அந்த இடத்துல பகுத்தறிவு இருக்கும். ஒன்று புருஷனுக்காவது இருக்கும், அல்லது பொண்டாட்டிக்காவது இருக்கும், அல்லது 2 பேருக்காவது இருக்கும். ஆக பகுத்தறிவாளனுக்கு நிரந்தர கவலை இல்லை, நிரந்தர இன்பமும் இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமா சமைச்சு அழகான விளக்கம். வந்து வாழ்க்கையில போகக்கூடிய வழியில பூட்டு இருக்கே அப்படின்னு யோசிக்கிறோம், அதற்கான சாவி உங்க கையிலேயே தான்ப்பா இருக்கு அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சமைச்சு. நேர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து கவியரசன் பேசுறேங்க. கவியரசன் சார், உங்க வயது? வயது 43. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுமா கவியரசா. குருவே சரணம், குருவின் திருவடி சரணம், குருவே போற்றி. நல்லா இருப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பேசியிருக்கிறேங்க. சரி, நான் தோட்டத்துல போர் போடுறதுக்காக கேட்டிருந்தேங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து உங்க முழங்கைக்குள்ள அளவு எடுத்து அதைய 4 சதுரமா கட்டி குட்டி வந்துச்சுங்க, அதே அளத்துக்கு தோண்டுங்க. அந்த மண்ணை திரும்பி மூடி பாருங்க, அது கோபுரம் மாதிரி வந்ததுன்னா முதல் அந்த இடத்துல போர் போட்டுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி கோபுரம் மாதிரி வந்ததுங்க ஐயா. அந்த போர்ல தான் இப்போ வரசிலையுமே இந்த போர்ல 500 அடி தான் போட்டாங்க. ஆனா இங்க வந்து நாங்க போடுற ஏரியாவில் வந்து 1000 அடி 1500 அடி கீழே தான் தண்ணி இருக்குங்க. ஆனா 500 அடியிலேயே இப்ப வந்து வரசிலையுமே தண்ணி வந்துட்டு இருக்குது. அந்த தண்ணி தான் இப்ப எங்க தென்னை மரத்தையெல்லாம் காப்பாத்திட்டு இருக்குதுங்க. அப்ப போர் காசு நீ என்ன கொடுத்துரு. கண்டிப்பா எல்லாமே எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு அந்த ஏரியாவில எல்லாம் தண்ணி கிடைக்கிறது. சொல்லுங்க தம்பி. எங்க வாழ்நாளே உங்களுக்கு தானுங்க. கண்டிப்பா. ஆமாங்க, சொல்லுங்க தம்பி. ஒரு தொழிலுக்காக கேட்கலாம்னு தான் இருக்கேங்க ஐயா. என்னம்மா? எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப அதிகமான ஒரு ஆர்வம் இருக்குதுங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. சரி, உங்க அனுமதி கிடைச்சா நான் செய்யலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. 3 விஷயம் தான் தம்பி. எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு தெளிவெடுத்து முடிவு பண்ணி செய்வியா?
டக்குன்னு முடிவு எடுத்து இல்ல யோசிச்சு தான் செய்யறேங்க சாமி. ஓகே, யோசிச்சுட்டு குழப்பிக்குவியா, குழப்பாம செய்வியா? குழப்பம் வருங்க, அப்பப்ப வருங்க. குழப்பம் வந்துடுது. ஆமாங்க. சரி சரி. எப்போ பார்த்தாலுமே வந்து உனக்கு கோட்டுவா வர பழக்கம் இருக்காப்பா? அடிக்கடிக்கு வந்து கோட்டுவா விடுற பழக்கம் இருக்கா? வருங்க சாமி. ஓ சரி சரி. கண்ணா ஷேர் மார்க்கெட் வேண்டாம்ப்பா. வருங்க, அதிகமா கோட்டில வருங்க. இல்லை ஷேர் மார்க்கெட் வேண்டாம், உனக்கு செட் ஆகாது. சரிங்க சார். அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. சரிங்க சார். அது வேண்டாம். பட் தொழிலும் வந்து நல்லா பண்ணணும்னா நீ கஷ்டப்பட்டு உழைக்கலன்னா, இப்போ இந்த ஆஷாட நவராத்திரி தொடங்க போகுது இல்லையா, நாளன்னைக்கு. சரிங்க சார். அதுல வந்து அந்த எண்ணத்துல உனக்கு பங்கு கொண்டா நல்லா இருக்குமோ அதுல பங்கு கொடுப்பா. சரிங்க சார். தானாவே தொழில் அமைஞ்சிரும். ஓகேங்க சார். ஏன்னா அந்த ஷேர் மார்க்கெட்ல திரும்ப ஆர்வம் மந்தம் கிடைச்சா சாமி உத்தரவு இல்ல, அது வந்து நான் நேர்ல கொஞ்சம் அலசுவோம். ஏன்னா அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினா நிறைய பேர் நல்லா இருக்காது அது. ஏன்னா வெற்றி பெற்றுட்டா சந்தோஷமா சொல்லுவாங்க, தோல்வி அடைஞ்சா கடவுளையே திட்டுவாங்க. நீ கேட்குறேன்னு நான் உனக்கு ஆலோசனை சொல்லிட்டு அப்புறமா அவர் டிவியில் ஒருத்தர் சொன்னார், நான் போய் ஷேர் மார்க்கெட் வாங்கி லாஸ் ஆகிட்டேன்னா உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம் சாமி, ஆர்னிலிருந்து ஹம்சரட்சகன். ஹம்சரட்சகன், உங்க வயது சொல்லுங்க. வயசு வந்து 31 மேடம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுப்பா ஹம்சரட்சகன். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி, உங்ககிட்ட வந்து அப்புறம் பேர் மாதிரி தான் மேரேஜ் ஆச்சு. சரி. அப்புறம் இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கிறேன் சாமி. சரி. இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கேட்கலான்னு ஃபோன் பண்ணியிருக்கேன். தாராளமா எழுதுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஆஷாட நவராத்திரி வருதுல்ல. ஆமாம் சாமி. ஏன் இதை இப்போ இந்த நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் சொல்கிறேன்னா, ஏதுவாக இப்போ ஆரம்பிக்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை. சரிங்க சாமி. அது ஃபோன் பண்ணி உத்தியோகம் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு பாருங்க. சரிங்க சாமி. அந்த நாள் வந்து உபயமா உங்களை சேர்த்துட்டு ஹோமத்தில் உட்கார்ந்து சரிங்க சாமி. அன்னைக்கான தீப வழிபாடு செய்து அன்னைக்கு வந்து தாந்திரீக பூஜை நடக்கும். சரிங்க சார். அதையும் பார்த்துட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சாமி ரொம்ப வேலை, ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. அதுக்குதானே வழியே சொல்றேன். அதுக்குதானே வழி சொல்றேன். ஃபுல்லா அன்னைக்கு ஃபுல்லா கலந்துக்குமா சாமி? அது நீங்க ஃபோன் பண்ணி, ஆமா அதுதான் நல்லது. சரிங்க சாமி. அதுதான் நல்லது. நீங்க அது ஃபோன் பண்ணி கேளுங்க, விளக்கம் சொல்லிடுவாங்க. சரிங்க சார். சரிங்க சாமி. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நான் சுமதி பேசுறேம்மா, புதுக்கோட்டையில இருந்து. சுமதிமா, உங்க வயது? 63மா. சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா சுமதி அம்மா. ஐயா வணக்கம் சாமி. வணக்கம். நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் சாமி. சரி. எனக்கு 3-4 வருஷமா எனக்கு நுரையீரல் பிரச்சனை, மூச்சு வாங்குது. டாக்டர் எவ்வளோ செலவு பண்ணி உடம்பு ஒன்று சரியாகல சாமி, வேலை பார்க்க முடியல. சரி. உட்காந்தே இருக்க முடியாது, ரொம்ப மூச்சு வாங்குது. ஒரு குடம் தண்ணி கூட தூக்க முடியல, வாளியில தண்ணி தூக்க முடியல, எந்த வேலையுமே பார்க்க முடியல சாமி. சரி. ரொம்ப சிரமமா இருக்கு. வைத்தியம் பார்த்து நீங்க வேலையெல்லாம் பார்க்க முடியாது, நீங்க ரெஸ்ட்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. முடக்குவாதம் வந்திருக்குன்னு சொன்னாங்களா? என்ன சாமி? முடக்குவாதம்னு சொன்னாங்களா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சாமி எனக்கு. அப்ப ஏந்து நடங்க. ஏன் நடந்தா நல்லா இருக்கு. வேலை எந்த வேலையும் பார்க்க முடியல, உட்கார்ந்தே இருக்க வேண்டியா இருக்கு. அம்மா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு உட்காந்துக்கிட்டே இருக்கிறது மனசா உடம்பா? உடம்பு தான் சாமி. நுரையீரல் பிரச்சனை இருக்கு சாமி, மூச்சு விட முடியல. அதை பத்தி கவலை. அதுக்கு என்ன சொன்னாங்க டாக்டர்? அதான் வந்து உங்களுக்கு உடம்பு வீக்கா இருக்குது. நுரையீரல் வீக்கா இருக்கா, உடம்பு வீக்கா இருக்கா? நுரையீரல் வீக்கா இருக்கு, உடம்பு வீக்னஸா இருக்கு. உங்களுக்கு 63 வயசு ஆயிடுச்சுமா, அதனால நீங்க ரெஸ்ட்ல தான் இருக்கணும், வேலை பார்க்க முடியாதுங்கிறாங்க. ஆனா மூச்சு விட முடியல, வேலையெல்லாம் பார்க்க முடியல சாமி. சுமதி அம்மா 63 வயசு அப்படிதான் சொல்லணும், வேற வழி கிடையாது. பல்ல கடிச்சிட்டு ஒரு முறை என்னை வந்து பாருங்க. அதுலயே நான் நேர்ல பார்க்காம நீங்க சொல்றதுக்கெல்லாம் மருந்து கொடுக்க முடியாது, அது தப்பா போயிடும். அடிப்படையா எதனால அது நடந்தது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா மருந்து எடுக்கிறதா இல்ல வழிபாட்டுல சரி பண்றதான்றத பார்க்கணும். நீங்க நேர்ல வந்து பாருங்கம்மா. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. வணக்கம் ஆத்மசங்கமம் நேரலை நிகழ்ச்சி, இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க.
ஓகே சுவாமிஜி, நம்ம வந்து போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் சுவாமிஜி. அதாவது சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகலையே, அதாவது 45-50 வயசு வரைக்கும் கூட திருமணம் ஆகவே இல்லை, காணல் நீர் மாதிரி தள்ளி தள்ளி போகுது என்ன கவலை இருக்கும். திருமணம் ஆயிடுச்சுனாக்கா உள்ளுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் நினைத்தும் பலர் கவலைப்படுறாங்க சுவாமிஜி. இதற்கு ரொம்ப அழகான விளக்கம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இவ்வளோ வருஷமா எங்களுக்கு வந்து எட்டாதான் மனுஷ வாழ்வை பிரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நீங்க வந்து ரொம்ப அழகா 33 வருடங்களாக 3 தலைமுறைகளாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகா பிரித்து சொன்னீங்க சுவாமிஜி. அதற்கான தீர்வும் எங்களுக்காக கேட்டிருந்தேன். வியூவர்ஸ் கேட்டாங்கனாக்கா நிச்சயமா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர் நம்ம கால் பண்ணியும் இதற்கான தீர்வு கேளுங்க சரண்யா சுவாமிஜி கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், திருமணமே நடக்க மாட்டேங்குது, நடந்துருச்சுன்னா பிரச்சனை வருது, இதற்கான சொல்யூஷனா நீங்க என்ன கொடுப்பீங்க சுவாமிஜி? இப்போ கமெண்ட்ஸில் ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோன்லேயும் கேட்டாங்க. அதுக்கான தீர்வு நிறைய பேருக்கு தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் காத்துட்டு இருந்து அடுத்த வாரம் இன்னும் நிறைய பேர் அதுக்கான தேடுதல் இருக்கும், அவங்க கேட்கட்டும். காசு இல்லாத தீர்வு, அவங்களுக்கு காசு கிடையாது, தீர்வு கொடுக்க போகிறோம். ஒரு முறை ஒரு தொலைக்காட்சியில் குழந்தை இல்லாதவங்களுக்கு மந்திரம் சொல்லி பல பேர் பயனடைஞ்சாங்க. அதுவாகவும் இருக்கலாம், அல்லது அவங்க வீட்டில் செய்கிற வழிபாடாகவும் இருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஆர்வம் இல்லாமல் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு எளிதில் கிடைக்கிறது எதுவும் பக்தியாக சிரத்தையாக செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு சிலர் இருக்கலாம், பல பேர் இருக்க மாட்டாங்க. தேடுதல் இருக்கும் பொழுது தான் அந்த தேவைகளுடைய மகிமை தெரியும். தேவை இருக்கும் பொழுது தேடுதலுடைய மகிமை தெரியும். மனிதனுக்கு எப்பவுமே அதுதான் இயல்பு. ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம நேரலை வரிசையாக நம்ம கொடுக்குறோம், நம்ம தொலைக்காட்சி வழியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த புதுயுகத்துக்குள்ளே ஒரு அற்புதமான விஷயம் தானே வெளில போகுது. அப்போது அவங்களுக்கு பலன் சரியாக அடையணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். அடுத்த வாரம் பார்க்கலாமா, இன்னும் எவ்வளோ பேர்கிட்ட அந்த கேள்வி வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். நிச்சயமா சுவாமிஜி, இது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் சுவாமிஜி. நாங்கள் எல்லாருமே உங்களுடைய பதிலுக்காக தீர்வுக்காக காத்திருப்போம், எதிர்பார்த்திருப்போம் சுவாமிஜி. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. பெங்களூர் மாவட்டத்தில் பேசுறேங்க, ஜெயபாலுங்க. ஓகே, உங்க வயதுங்க? 33ங்க. சுவாமிஜிட்ட பேசுங்க. தம்பி என்ன சொன்னீங்க? ஜெயபாலுங்க. ஜெயபால்? ஆமாம், ஜெயபால். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க ஜெயபால். வேலூர் மாவட்டம் பேசுறேங்க, சென்னை கண்ணேரிலிருந்து. புரியலப்பா. வேலூர் மாவட்டம் கண்ணேரிலிருந்து பேசுறேன் சாமிஜி. சரி, என்ன கேட்க போறீங்க? உடல் ஆரோக்கியம் பிரச்சனைங்க சாமிஜி. புரியலப்பா. உடல் நரம்பு சார்ந்த பிரச்சனை சொன்னாங்க சாமிஜி. நரம்பு தளர்ச்சா? இல்லை, ஒரு 2014 பார்த்தேன் சாமிஜி. முதல்ல எங்க? கேஎம்சியில் பார்த்தேன் சாமிஜி. என்னையா? உங்கள் பார்க்கல சாமிஜி. கேஎம்சியில் பார்த்தா எப்போ நரம்பு சார்ந்த பிரச்சனைன்னு சொன்னாங்க சாமிஜி. சரி, என்ன பண்ணுது உங்களுக்கு? கை கால் மினிஸ்டர் சாமிஜி. நடக்கும் கால் வளைஞ்சு போயிருக்கு சாமிஜி. கால் வளைஞ்சு போயிடுது, 2 கால் சுவாமிஜி. கால் பெண்டா இருக்கா? இப்போ நடக்கும்போது பெண்ட் ஆகிடுச்சு சாமிஜி. நடக்கும்பொழுது பெண்ட் ஆகுதா? ஆமாங்க. சரி, நைட்டு நல்லா தூங்குறீங்களா? தூங்குறாங்க சாமிஜி. திருமணம் ஆச்சா? இல்லை சாமிஜி. சரி தம்பி, இது கொஞ்சம் உங்களை நிறைய கேள்வி கேட்டு அதுக்கப்புறமா தான் மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சாமிஜி. பேர் என்ன தப்பா கேட்க சாமிஜி? இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க. பேரெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்க. அதனால காலு பெண்ட் ஆகாது. நடக்கும்போது இல்லை, பேரால உங்களுக்கு நடக்கும் பொழுது காலு பெண்ட் ஆகாது. இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் சில விஷயங்களை உங்களை நான் நேரில் கேட்குற நேரல் கேட்க முடியாததை கூப்பிட்டா நம்ம கோயிலுக்கு வரலாம் சாமிஜிக்கு வர மாட்டேன்றாங்க சாமிஜி. அப்பா கூப்பிட்டா ஒரு முறை கூப்பிடுங்க, தயவுசெய்து வர சொல்லுங்க. சரி பண்ணக்கூடிய வியாதி இது. ஏன் அதை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறீங்க? அப்புறம் கல்யாண வாழ்க்கையும் சரி இருக்காது சாமிஜி. 10 வருஷமா சொல்லிங்க சாமிஜி, கூப்பிட்டு வர மாட்டேன்றாங்க சாமிஜி. அது நீ அவங்கள தான்ப்பா சொல்லணும். நான் தப்பா எதையும் சொல்லிடக்கூடாதுப்பா. இதுக்கான மருந்து நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு சில சந்தேகங்கள் வருது நீ பேசும்பொழுது. உங்கள் வீடும் சரியில்லை, எல்லாரும் வீட்டில் ஒன்றா இருந்து சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, சண்டை தான் போட்டுட்ருப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளும் உருவாகும், கடனும் வந்துடும். இது குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனை. அந்த இடமும் சரியா இல்லை. எவ்வளோ சீக்கிரம் நீ வந்து பார்க்குறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு ரெமிடிப்பா. சாமிஜி கொஞ்சம் பேர் நல்லா பார்த்து சொல்லுங்க சாமிஜி. பேர் வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்கிறேன். பார்த்து நேரில் பார்த்து மாற்றிக்கலாம்.
பேரால் உனக்கு எந்த பயனும் கிடைக்காது. சாமிஜி. இடம் சரியில்லை, வீடு சரியில்லை, அதை பார்த்துக்கோ. நல்லது தம்பி. சாமிஜி வர்றாங்க. அது நீதான்ப்பா பார்த்துக்கணும். ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நாங்க திண்டுக்கல்ல இருந்து நான் அபிராமி பேசுறேன் மேம். அபிராமி அம்மா, உங்க வயது? வயது 32 மேம். சுவாமிஜிட்டு பேசுங்க. சொல்லுமா அபிராமி. வணக்கம்ப்பா. வணக்கம்டா கண்ணா. எனக்கு எப்படி சொல்ல, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குப்பா உங்கள்ட்ட பேசுனது. நிச்சயமா. கண்டிப்பாப்பா. ஏன்னா அக்காக்கு நிறைய பலன்கள் அடைஞ்சிருக்கோம்ப்பா உங்க மூலியமா இது வரைக்கும். ஏன்னா யோக பஞ்சாட்சரம், அப்பா அம்மாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் உங்க மூலியமா நடந்தது. இந்த மாதிரி நம்ம வீட்டு நிகழ்வுகளை வந்து நீங்க இல்லாம எந்த ஒரு இதுவுமே இல்லப்பா எங்க வீட்டுல. கண்டிப்பா. பிள்ளைகளுக்கு குழந்தை, அக்காக்கு குழந்தை பிறந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்த டைமிங்ல உங்க மந்திரங்கள் தினைக்கும் படிச்சு அக்கா அந்த மந்திரத்தை கேட்டு கேட்டு அந்த குழந்தை வந்து நல்ல சுகப்பிரசவமா ஆனாங்கப்பா. அதனால வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நீங்க இல்லாம எங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் எதுவுமே இல்லப்பா. இப்ப என்னடா சந்தேகம் கண்ணா? இப்ப வீட்டுக்குப்பா வாஸ்து பிரச்சனை இருக்குப்பா. புக்ல வந்து அப்பாவுக்கு உடல்நல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அப்பா என்ன பண்ணாங்கன்னா அம்மன் பச்சரிசி எல்லாம் சாப்பிடணும்ட்டு புத்தகத்துல கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னாங்கப்பா. வாய்ப்புன்னு இருக்கனால இப்ப புத்தகத்துல எடுக்கும் போது நீங்க நினைச்ச காரியத்துல வந்து அம்மனை வழிபாட்டு செய்து 2 நாள் கழித்து நீங்க வந்து எடுத்துக்காங்க. ஆனா வீட்டு வாஸ்து குறைகளையும் சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருந்துச்சுப்பா. அப்ப வீட்டு வாஸ்துல போது நமக்கு நம்ம எந்த இதுல சரி பண்ணணும்ங்கிறது நமக்கு தெரியலங்கப்பா. கண்ணா, அது வந்து சொல்லுங்கப்பா. மேப்பை வந்து அனுப்புங்க. ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி வாஸ்து பார்க்கணும்னு சொன்னா சரிங்கப்பா அனுப்பி வச்சிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசலாம். அதுக்கான வழி என்னென்னன்றதை சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் 9லேருந்து 10 மணிக்குள்ளே ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்கிறீங்களோ நான் எத்தனையோ வந்து உருவாக்கி வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி இதை வச்சு வழிபடுங்க. அல்லது வாஸ்துல பிரச்சனை அதிகமாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது எல்லாம் சொல்லிடுவாங்கடா கண்ணா. சரிங்கப்பா. ஏன்னா நமக்கு நீங்க மாடியில வந்து கீழே தான் ரூம் இருக்கு, அதனாலதான் உங்கள்ட்ட கேக்குறேன். ஏன்னா நம்ம மேற்கு பார்த்த வாசல் தான். இல்ல எப்படி இருந்தாலும் அதை வரைஞ்சி பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறதுனாடா கண்ணு நல்லது. வாய்மொழியா இப்ப நான் நேரடி வரிசையில் அவ்வளவு டைம் எடுத்து சொல்ல முடியாது இல்லையா? சரிங்கப்பா. பொய்யா தானே சொல்லணும். இங்க என்ன இருக்கு அப்புறம் இங்க என்ன இருக்குன்னா தேவையில்லாம டைம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்க இவ்வளவு பலனடைஞ்ச பிள்ளைங்க நேரில் வந்து பாத்துருங்க கண்ணா. இல்ல இந்த ஆஷாட நவராத்திரி வருது இல்ல, அதுல பங்கு கொள்ளும் போது என்ன பாத்தீங்கன்னா சொல்லுங்க. நான் ஏன்னா 9 நாள் அங்கதான் இருப்பேன். ஆமா, நான் 9 நாளும் பாக்கலாங்க என்ன. ஆமாடா கண்ணு. இன்னொன்னு கேட்கணும். சொல்லுமா. திருமணத்துக்குங்கும் போது நமக்கு 32 வயசுப்பா. ஆனா நான் எல்லா பரிகாரமும் எல்லாமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல சொன்னது பண்ணிருந்தோம். ஆனா சில தடங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சோம். அதுல அப்பாவுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணது. ஏன்னா அந்த பாம்புக்குன்னு சொல்லிட்டு அந்த சாமி கும்பிடும் போது ஆண்டீவ இருக்க தெய்வக்கு முன்னாடி நீங்க சாமி கும்பிடணும். அதுல வந்து மஞ்சள், குங்குமம், பிளஸ் வந்து சில்லறை காசு, விரலி மஞ்சள் இதெல்லாம் வச்சு கும்பிடணும். 9 வாரம் சொல்லியிருந்தீங்க. ஆனா அதுல ஒரு சின்ன அந்த 8 வாரம் பண்ணிட்டேன்ப்பா. 9வது வாரம் கரெக்டா பண்ணும் போது அப்பாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் வந்துருச்சு. அப்புறம் அது பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் 9வது வாரம் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு. அது ஒரு சின்ன தடங்கள் மாதிரி ஏற்பட்டுச்சு. இல்ல அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். முடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப முடிச்சு இப்படி ஒரு 6 மாசம் இருக்குங்கப்பா. ஒண்ணும் இல்ல, முடிஞ்சிரும். இப்ப இந்த திருமண தடை நீங்க ஆஷாட நவராத்திரியில ஒரு நாள் இருக்குடா கண்ணு. சரிங்கப்பா. இந்த வாஸ்து கேட்கும்போது அதையும் ஃபோன் பண்ணி கேட்டு அன்னைக்கு ஹோமத்துல பங்கு எடுத்துக்கடா கண்ணா. அது உள்ள அந்த ஹோமம் பண்ணுவாங்க தனித்துவமா. இந்த வருஷம் பண்றேன் நான் அதை. அதுல கேட்டு அந்த திருமணத்தடை ஹோமத்துல பங்கு கொண்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் மத்தியானம் வரைக்கும் எல்லாமே நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு போகணும் நீ. அதுதான் இம்பார்ட்டன்ஸ். பார்த்துட்டு போடா கண்ணு, சரியா போயிடும். இப்ப நல்லபடியா நடக்கும், கவலை விடு. உங்களோட ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் குறையில்லாத நிறையோடு சீக்கிரம் விவாகம் சித்தியாகி அப்பாவும் நல்லா ஆகி வீடும் நல்லா ஆகட்டும். நல்லா இருங்க சுவாமிஜி. இப்போ ஆஷாட நவராத்திரி மிகப்பெரிய பெருவிழா அப்படின்னு சொல்லணும் வருது, அமாவாசையும் வருது சுவாமிஜி. அது குறித்த விளக்கங்கள் எங்களுக்காக கொடுங்க. நல்லா ஞாபகப்படுத்துனீங்க. அதாவது 14ஆம் தேதி ஆஷாடம் தொடங்கிறது 15லிருந்து 23ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு முன்னாடியே சில சித்தாந்த விஷயங்களை பண்ணணும்.
அது 14ஆம் தேதி நடக்க போகுது, செவ்வாய்க்கிழமை. இந்த அமாவாசையில் 3 விஷயங்கள் முத்தாய்ப்பாக வருது இந்த ஆண்டு. ஆஷாட நவராத்திரிக்கான கணபதி ஹோமம், சித்தாந்த வழிப்படி கணபதி ஹோமம் நடக்கும். திகடச் சக்கர செம்முகம் ஐந்துளான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர விண்ணுரையாவுமே விகடச் சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவன்னு கச்சேப்பர் எழுதி வச்சது பாடல். அதுக்குள்ளே நிறைய சித்தாந்த ரகசியம் இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் கணபதின்னு எடுத்துட்டா எத்தனை கணபதி இருக்காங்கன்னு, ஆனால் சித்தாந்தத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது கணபதி. இது அந்த ஹோமம் நடக்கும் அன்னைக்கு. இந்த செவ்வாய்க்கிழமை, வருகின்ற செவ்வாய்க்கிழமை அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்ம எப்பவுமே தொடர்ந்து நடத்தக்கூடிய வெற்றிலை யாகம், அதை ஜும்சகா மந்திரம் பதிச்சு, அதை தொடர்ந்து தசமகா வித்தையில் வரக்கூடிய பிருகிருதிகள் வேள்வி, இது 2ம் தொடர்ந்து அமாவாசை நடக்கிறது. பக்தர்கள் வந்து பங்கு கொண்டுட்டு இருக்காங்க, அது பெருகிக்கிட்டு இருக்கிறது. அந்த விஷயத்தில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை அந்த வெற்றிலை யாகம் பிருகிருதிகள் யாகத்தோட ஆஷாட நவராத்திரியினுடைய தொடக்கம், அதாவது கணபதி ஹோமம். அது நாங்கள் முடிச்சு தான் 15லேருந்து கணக்கு 9 நாள் வச்சுக்குவோம் நம்ம. அந்த வெற்றிலை யாகத்திலையும் இந்த ஆண்டு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அந்த வெற்றிலை யாகம், பிருகிருதிகள் யாகம், அந்த கணபதி யோகம் யாகத்துக்குள்ள 3த்தையும் பங்கு கொள்வது மிகப்பெரிய விசேஷம். அதை பற்றி பிரித்து தொகுத்து பெருசாக சொல்கிறத விட, பூதாகரமாக சொல்கிறத விட, பங்கு கொள்பவர்கள் பாக்கியவான், அவ்வளோதான். அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடியவருக்கு இறை அருள் கிடைக்கும். சில பேர் இதுக்குன்னு சொல்லுவாங்க, அது கிளம்புனாலே வர முடிய மாட்டேங்குதுன்னுவாங்க. இல்லைப்பா அங்கே ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னாங்கன்னா கிளம்புனாலும் வர முடியும், என்ன இருந்தாலும் எழுந்து வந்துடுவாங்க. அதுதான் உலகத்தினுடைய தத்துவம். ஸோ பாக்கியம் உள்ளவங்க இந்த 3 வேள்வியிலையும் பார்க்கறது அபூர்வம், அரியது. அதனுடைய அந்த மந்திர பிரபாவங்களை காதார செவிச்செல்வமாக பெற்று அதில் மகிழ்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கர்மங்கள் விலகி போகும். இப்போ ஒரு சில விலங்குகளை வேடன் பிடிக்க உத்தி செய்கிறது என்ன தெரியுமா, சப்தத்தை கொடுத்தா விலங்குகள் மாட்டிக்கும். அந்த மாதிரி தான் சப்த பரிமாணம்னே பேர் இதுக்கு. மந்திரங்கள் எப்படியா வேலை செய்யும் அப்படின்னா, ஒருத்தர் கோபமாக திட்டினா உனக்கும் கோபம் வரும். அப்போது கோபம் இப்போ திட்டுறது தானே. இப்போ சொன்னீங்களே அவன் வாயால் கெட்டு போகிறான்னு, அவன் வாயால் ஏன் கெட்டு போகிறான் நம்ம யோசித்து பார்க்கணும் கொஞ்சம். அப்போது வார்த்தையில் வரக்கூடிய வித்தியாசம்தான் கோபப்படுத்துகிறது, மகிழ வைக்கிறது, இன்பமாக்குகிறது, அமைதியாக்குகிறது, இல்லையா? அப்போ மந்திரத்துக்கு அந்த சக்தி இருக்காதா? இருக்கும், நிச்சயம். ஒன்று தானே, துணி தானே எல்லாமே. டேன்னு கூப்பிட்றதுக்கும் மிரட்டி டேன்னு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசமானது தான் இந்த சித்தாந்த அணுகுமுறையில் வரக்கூடியது. ஏன்னா இப்போ நீங்கள் வாழை கும்மின்லாம் படிச்சிங்கன்னா, பட்டினத்தார் இதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப அந்த பாடல் வரியிலேயே மனசை உருகிட்டு இருப்பாங்க, அப்படி உருக்குவாங்க. அது தெரியும் அவங்களுடைய அனுபவம் என்னன்னு. அந்த மாதிரி தான் இந்த ஆஷாட நவராத்திரி நடக்குது. எந்த வருஷம் கடந்த 8 வருஷமாக நான் பண்ணுவது வேறு, இந்த வருஷம் சித்தாந்தத்தை புகுத்து பண்ணுறதுனால அது ஒரு சிறப்புடாக்கன்னா பயனுடையவங்க பங்கு கொள்ளுங்க. வருகின்ற செவ்வாய்க்கிழமை இது 15ஆம் தேதி புதன்கிழமையிலேருந்து அது 9 நாள் தொடர்ந்து. நிறைய பேர் இந்த ஆண்டு நம்ம தொலைக்காட்சியை பார்த்து தங்கறதுக்காக அனுமதி பெற்றது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் 9 நாள் முடிச்சுட்டு போகும்பொழுதே பலனோடு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த ஆண்டு 9 நாளும் நான் அங்கே இருக்கிறேன்டா கண்ணா. அருமை சுவாமிஜி. இந்த விசேஷத்தில் வந்து பங்கு கொள்வது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னீங்க சுவாமிஜி. ஆனால் எங்களை கேட்டிங்கனாக்கா எது தெரியுமா சுவாமிஜி மிகப்பெரிய பாக்கியம்? அந்த 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரி 9 நாட்களும் நீங்கள் அங்கேயே இருந்து எங்கள் கூடவே எங்களுக்கு அருளாசி புரிவீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? இதை விட வேறு பாக்கியம் எங்களுக்கு என்ன சுவாமிஜி வேணும்? இதுதான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். தொடர்ந்து 9 நாள் இருந்தது இல்லைம்மா. அது இது வரைக்கும் காலச்சூழ்நிலை நிறைய வேலைகள் இருக்கிறதுனால, ஆனால் எப்போ நிரந்தரமாக அங்கே இருக்கணும் தான் என்னோட எண்ணம். அது நடக்கும் கூடிய சீக்கிரம். அதுதான்டா கண்ணு. அது இதெல்லாம் நம்ம கையில் இல்லை, அவ்வளோதான்டா கண்ணு. இந்த 9 நாட்கள் உங்களை தரிசிப்பது எங்களுக்கு கிடைத்த வரம் சுவாமி. நிச்சயமா நிச்சயமாம்மா. அந்த கேள்வியை தொடர்ந்து இருக்குமா? எஸ் சுவாமிஜி. சில பேர் பார்த்தீங்கன்னாக்க பேசுவாங்க, பேசும்போது வந்து பிரச்சனை வரும். ஸோ பிரச்சனை வருதுப்பா, இனிமேல் நம்ம பேசவே கூடாது யார்கிட்டயும் அப்படின்னு பேசாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க சுவாமிஜி. ஆனால் அது முடியவே முடியாது. திரும்பி திரும்பி பிரச்சனைகள் வரும், அவங்க பேசுவாங்க, திரும்பி மாட்டிப்பாங்க, இதுக்குள்ளேயே சுற்றிட்டே இருப்பாங்க சுவாமிஜி. இந்த சிக்கலிலிருந்து எப்படி தான் வெளிவருவது? இதற்கு தீர்வு தான் என்ன சுவாமிஜி?
ஒரு தீர்வும் கிடையாதும்மா. அவங்க வாயை அடக்குனா தான் முடியும். முடியலையே சுவாமிஜி. வேறு வழியே கிடையாது. முடியலன்னா முடிஞ்சு போச்சு அவங்க கதை. கடைசி வரைக்கும் பிரச்சனை தான். அதாவது 3 விஷயம் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். பார்ப்பதினாலே உன் வாயை எப்படி வைத்து கொண்டுகிறாய் அப்படிங்கிறது ஒன்று. பார்ப்பதினாலே. பணம் போக்குவரத்து நீ சம்பாரித்து செலவு பண்ணுறதுல எப்படின்னு வச்சுக்கணும். இது 2வது. 3வது குடும்பம். நீ சரியாகத்தான் உன் குடும்பத்தை நடத்துகிறாயா, அல்லது கணவன் மனைவியாக உங்களுடைய கடமையை நோக்கி சரியாக பயணிக்கிறீங்களா, அல்லது பிள்ளைகள் பெற்றெடுத்தும் பிள்ளைகள் வழியில் உங்களுடைய கடமைகள் சரியாக நடக்குதா அப்படின்ற ஒரு சிந்தனையை நம்ம வச்சுக்கணுண்டாக்கணும். இந்த 3 சிந்தனையும் சரியில்லாத வீட்டில் வாயில் சும்மா இருக்க மாட்டாங்க. இதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 1 தொழில், வியாபாரம், பணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சரியில்லாத பொழுது அந்த வீட்டில் யாருக்காவது ஒருத்தர் வாய் சரியிருக்காது, தேவையில்லாத வார்த்தையை விட்டு மாட்டிக்குவாங்க. அடுத்து குடும்பம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பதோ கருத்து வேறுபாடுகளோ அல்லது புரிஞ்சிக்காத தன்மைகளோ உறவுகளாலேயோ பிரச்சனை வந்தால் அந்த வீட்டில் வாயால் தான் கெடுவாங்க. அதுக்கு அடுத்து இது எல்லாமே ஒன்றே ஒன்று பிணையப்பட்ட ஒரு விஷயம். அப்போ பிள்ளைகளே ஈண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் பாருங்கள். அம்மா சொல்லுவாங்க உன்னால் தான் பையன் கெட்டு போகிறான். அப்பா சொல்லுவார் நீ செல்லம் கொடுத்து தான் பையன் கெட்டு போகிறான். அவன் அம்மா சொல்லுவாங்க தெரியாதான் அவன் இது ஒன்று தானே கேட்குறான் செஞ்சு விட்டுடலான்னு. இவர் கடனை வாங்கி செய்வார், அவன் அழிச்சிடுவான். உன்னால் தான் நீ குடும்பமே அழிஞ்சுதுன்னு இவர் சொல்லுவார். அப்போ இதே மாதிரி சொன்னதுனால தான் குடும்பம் அழிஞ்சதுன்னு இவங்க சொல்லுவாங்க. 2 வாயும் கெட்டுப்பிடுவாங்க. மெயினாக குடும்பம். அடுத்து பார்த்திங்கன்னா எந்த பிறவியில் ஒருவருக்கு சூரியன் பலவீனமாயிடுதோ அல்லது பாவக்கிரகங்கள் கூட்டாக இருந்து அவங்களுக்கு லக்னத்தில் 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க வாயால் தான் அவங்க கெடுவாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது இத்தனை காரணங்கள் இருக்குது தன் வாயால் கெடுவது என்பதற்கு. ஆனால் நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள் திட்டுறாங்க பாருங்கள் கெட்டத்தனமாக, அதுவும் பலிக்கும். சில பேர் அவன் வாயில் நிற்காத அவன் சொன்னால் அப்படியே பழிச்சு தொலையா அப்படின்வாங்க. நல்லதை யாரும் சொல்ல போகிறதில்ல. இப்போ நம்ம சொந்தங்களாக இருந்தால் கூட செய்யலைன்னா இந்த பாழப்பான் போகும்போதே சாகக்கூடாதான்னுவாங்க. அது நடக்கும். இனி அது ஒரு நாள் கரிவாகின்னு சொல்லுவாங்க. தன் வாயால் கெடுகின்றவர்கள் 4 விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். குடும்பம் நடத்துவது, பணத்தை சம்பாதித்து அதை சரியாக பயன்படுத்துவது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு மாட்டிக்கிறது. சில பேர் பாருங்கள் நல்லா இருக்கும், யாருக்குன்னா பணம் கொடுத்துருவாங்க, இவங்க வட்டி வாங்கி பணம் கொடுத்துட்டு இவங்க வட்டி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டில் பாருங்கள் வாயால் தான் கெட்டுருப்பாங்க. அதில் ஒன்றும் இல்லை. அப்போ பண விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் கண்டிப்பாக அதற்கான இது இருக்கணும். அதாவது பொறுமையும் பகுத்தறிதலும் கண்டிப்பாக இருக்கணும், சகிப்பு கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாத போது பிரச்சனை வரும். 4வது உத்தியோகமாகட்டும் வியாபாரமாகட்டும் இதை சரியாக கையாளலைன்னா அங்கே வாயால் கெடுத்து தான் இருக்கும். இதை மாற்றிக்கிட்டிங்கன்னா வாயால் கெடுதல் இருக்காது. ஆனால் இது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். என் கூடவே ஒருத்தர் இருந்தார், அவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரே சொல்லுவார் என் வாய் தான் சாமி எனக்கு சத்துருன்னுவார். ஏன்னா அது திருத்திக்க வேண்டியது தானேப்பா, நான் அதானே முடிய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் என்னையும் அறியாமல் கோவம் வந்துடுது, கோவம் வந்ததுனால சொல்கிறேன். அவரை பாருங்கள், எந்த தொழில் செஞ்சாலும் அவருக்கு மனநிறைவே ஏற்படாது. அவர் என்கிட்ட சொல்லுவார் ஐயா இந்த மாதிரி நடக்கவே மாட்டேங்குது சாமி. ஏன்னா நீ தான் வாயை வச்சுன்னு சும்மா இருக்கியாப்பா, வாயை முதல்ல இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? கிடையவே கிடையாது. வாய் பூட்டுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது. இதுக்கு வேறு என்ன தான் சாமி? மௌனம்தான் பரிகாரம். போய் மௌனமாயிரு. எப்போ கோபம் வரா மாதிரி தெரியுதோ, நீ வார்த்தையை விடக்கூடிய சூழ்நிலை தெரியுதோ அந்த இடத்த விட்டு நகர்ந்து போ. அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. அது புரிஞ்சுக்கிட்டா சரி. கண்ணா, ஜாதக ரீதியாக சூரியன் கெட்டிருந்தாலோ சந்திரன் கெட்டிருந்தாலோ நீச்சமாகி இருந்தாலோ பகையாகி இருந்தாலோ 2ஆம் வீட்டில் சனி ராகு போன்ற தீக்கோள்கள் இருந்தாலோ அவங்க வாயால்தான் அவங்க கெடுவாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி. இதுக்கு தீர்வு அப்படின்னா அவங்கத்தான் தீர்வு, அவங்க குறைச்சிக்கணும். மந்திரத்தால் தீர்வு வரவே வராது. அற்புதமான விளக்கம் சமைச்சு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்லுவாங்க. மெய்யும் பொருளும் உணரும் வண்ணம் ரொம்ப தெளிவான விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சுவாமிஜி. வணக்கம், ஆத்ம சங்கமம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கங்க. வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க. துளசிமணிங்க. ஓகே அம்மா, உங்க வயதுமா? வயது 39ங்க. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க.
சொல்லுமா துளசிமணி சொல்றா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்டா கண்ணா. எங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் தீர்காயுஷ தீர்க்க சுமங்கலித்துவமா குறையில்லாத நிறையோட நல்லா இருக்கடா கண்ணா. வாழ்த்துக்கள் சாமிஜி. சொல்லுமா சாமிஜி. ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சாமிஜி, ஆனா அது கட்டவே முடியாமையே தவிர்த்து போயிட்டே இருக்குது சாமிஜி. காசு இருந்துமா காசு இல்லாதையா? காசு இருந்தாலும் கடனும் கட்ட முடியல சாமிஜி, வீடும் கட்ட முடியல. சம்பாதிக்கிறோம், ஆனா வந்து ஒரு ரூபாய் கூட மீதி பண்ணி இது பண்ண முடியலைங்க சாமிஜி. இப்படி இருக்கும்போது எப்படிரா கட்டுவ கண்ணா? ஒரு பக்கம் கடனுக்கு வட்டி கட்டின்னு இருக்க, இன்னொரு பக்கம் வருமானம் குறைஞ்சு போச்சு. இந்த நேரம் பார்த்து நீ எப்படி வீடு வாங்கி கட்ட முடியும்? இல்லைங்க சாமிஜி, எப்படின்னா நிலம் இருக்கு சாமிஜி, நம்ம காடெல்லாம் இருக்கு, ஆனா புதுசா நம்ம கட்டலாம்னா கட்ட முடியல. இதுதான் பாயிண்ட். இந்த மாதிரி தடை வர்றதுக்கு தான் நிலமும் இருக்கு சாமிஜி. நமக்கு அதுக்காக நம்ம பாப்பா 2 பேருங்க, அவங்களுக்காக ஒரு பிளாட் வாங்கி வச்சிருக்கோம் சாமிஜி, ஆனாலும் அதுலயும் கட்ட முடியல. அதான் இது வந்து காரணம் இருக்குமா? உங்க யார் சொத்து அது? நீங்க சொல்றது வாங்கி வச்சிருக்கீங்களா? யார் உங்க கணவர் வாங்கினாரா? இல்ல, நான் தான் அப்பதான் 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு பிளாட் ஒரு 10 சென்ட் வாங்கி இருக்கிறோம். நீங்களும் யாரும்? எங்க வீட்டுக்காரரு. 2 பேரோட சொத்து தானே? சரி இருக்கட்டும். அந்த சொத்து வாங்குனீங்கல்ல, அது அண்ணன் தம்பிங்க சொத்தா? இல்ல, வேறவங்களது தான். அது வேறவங்கள்தாம்மா. நீங்க வாங்குனீங்கல்ல? ஆமாங்க. அவங்களது அண்ணன் தம்பிங்களோட சொத்து வாங்குனீங்களா? அது மாமச்சனை முட்டது நினைக்கிறேங்க சாமிஜி, ஆனா வேறவங்க இடத்த பிளாட் போட்டு வித்தாங்க சாமிஜி, அதனாலதான் வாங்கணும். சரி சரி, பிளாட் நிலமா தாங்க. சரி போட்டோம். உங்களுக்கோ அல்லது உங்க கணவருக்கோ ரத்த அழுத்தம் பிபி இருக்கா? லோ பிபி, ஹை பிபி ஏதாவது? அது நேரில் எதுவும் இல்லைங்க சாமிஜி. சரிடா கண்ணு. வேற மாதிரி ஏதாவது நோய்? எனக்கு மட்டும்தாங்க சாமிஜி ஹார்ட் ப்ராப்ளம் வந்துங்க சாமிஜி, ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு மெடிசன் எடுத்து. அதுக்கு தான் நான் கேட்க வரேன். ரத்த சம்பந்தப்பட்டதுல நோய் இருக்கிற மாதிரி இப்ப இருக்கிறீங்க பாருங்க, அந்த வீடு சுத்தமா சரியில்லை. அந்த வீட்டுல தென்கிழக்கு பாகம் கெட்டு போயிருக்கு. அந்த தென்கிழக்குல வந்து பாத்ரூம், டாய்லெட்டா அல்லது பெட்ரூம் இருக்கான மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்கு. அதனால இந்த வீட்டுல இருந்து நீங்க வீடு கட்ட முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு காலத்திலயும் நடக்காது. முதல்ல அதை சரி பண்ணணும். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா இது பங்காளி சாபன்னு பேரு, இதுக்கு பேர் சுரு அத்தி தோஷம்னு பேர். இதுக்கு இதை வந்து நம்ம சரி பண்ணணும். நீங்க ஒன்றும் பெருசா செலவு பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டாம். பூமி, வீடு, மனை, நிலமுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்குன்னு இப்போ ஆஷாட நவராத்திரி 15ஆம் தேதி, வரக்கூடிய 15ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி முடியுது. இந்த வருஷம் ரொம்ப பிரத்யேகமா அதுக்குன்னு அந்த தீர்வு கொடுக்கணும். நானே 9 நாள் இருந்து அங்க பண்றேன். நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா இந்த வீடு, மனை, நிலம் பிரச்சனை முடியறதுக்கு நாங்க பங்கு கொள்ளணும். காலையில நடக்கிற ஹோமத்துக்கு அது மட்டும் நீங்க உபயமா சேர்ந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாந்திரிக வழிபாடுகள் இருக்காது, அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நடக்கும். அதை முழுமையா முடிச்சுட்டு போங்க. வீட்டுக்கான வழியை முதல்ல அந்த தென்கிழக்குக்கு என்ன பண்ணணும்னு வெளியில கேட்டீங்கன்னா வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதையும் கேட்டுக்கிட்டு இந்த பூஜையிலையும் கலந்துக்கிட்டு போங்க. 3ல இருந்து 9 மாசத்துக்குள்ள கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நல்லதுமா. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க. ஹலோ, புஷ்பலதாங்க. அம்மா உங்க வயதுமா? உங்க வயதுமா? அம்மா இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ அம்மா இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க வயது சொல்லுங்க. ஹலோ, வயது 47. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. கண்ணா ஃபோன் பண்ணிட்டாங்க, எங்கனா வேடி பார்த்துட்டு இருக்கேன்னா? ஹலோ. கேட்கலையா? கேக்குதுங்க சாமி. வணக்கம் சாமி. வணக்கம்டா கண்ணா. என்ன பேர் சொன்ன? புஷ்பலதாங்க. புஷ்பலதா, சொல்லுமா. ஆமா, முதல்லயே ஒரு டைம் பேசியிருக்கேங்க சாமி உங்ககிட்ட. சரி, ரெண்டாவது உனக்கு லைன் கிடைக்குதா? ஆமா, வீடு மாத்தணும்னு கேட்டிருந்தா கட்டிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க, அது மாத்திட்டு சொன்னீங்களே. சரி, அது மாத்திட்டேங்க சாமி. சரி. அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு கேட்டிருந்தாங்க, நீங்க வர்றப்ப எங்களை வர சொல்லியிருக்கிறீங்க, வர்றப்ப கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. சரி. அப்ப உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்க முடியாதுன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்களுங்க, பாக்குறது இல்லைன்னு சொல்லி. சரி சரி. இப்ப கூட்டிட்டு வர முடியாத நிலைமையில அப்பாவுக்கு ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்குங்க சாமி. சரி.
எம்என்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களுங்க. இங்கிலீஷ் மெடிசன் பார்த்ததுல அதுக்கு மெடிசன் கியூரபிளுக்கு மெடிசன் இல்லை அப்படிங்கிறாங்களுங்க. சரி சரி கண்ணா, அது ஒன்றும் இல்லை. சரிங்க சாமி. அதோட ஃபுல் டீட்டெயில் எனக்கு வேணும். சரிங்க சாமி. முடிஞ்சால் இந்த ஆஷாட நவராத்திரியில் ஒரு நாள் வந்து பங்கு கொண்டு நான் அங்கே இருக்கிறதுனால, சரிங்க சாமி. நீ அங்கே வெளியில் இருக்கிறவங்க எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி நான் டிவியில் பேசினேன், சரிங்க சாமி. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சரிங்க. அதை பற்றி நான் வாமா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருந்தாருங்கன்னு சொல்லுங்க. சரிங்க சாமி. நான் கூப்பிட்டு பேசுகிறேன்டா கண்ணு. சரிங்க சாமி. நீ எந்திரம் வாங்கி அதை பூஜை பண்ணிட்டு இருக்கேங்க சாமி. பண்ணுமா பண்ணிட்டு இருக்கேங்க சாமி. பண்ணுடா கண்ணு. அவங்க மேல மந்திரம் எல்லாம் சொல்ல முடியாதுங்கிறதுனால நானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். தப்பில்லை, அதை பண்ணுங்க. சரி, உடம்பு சரியில்லாததுக்கு எப்பங்கன்னு கேட்டு அந்த அன்னைக்கு வந்துக்கலாமாங்க சாமி? பாருங்க, கேட்டுங்க. எந்த திருஷ்டி சூன்ய அகலன்னு ஒரு நாள் இருக்கும், எந்த நோயும் வரக்கூடாதுன்னு ஒரு நாள் இருக்கும், அது என்னைக்குன்னு பார்த்து கேட்டுக்கோங்க. அந்த தீர்த்தம் கொடுக்குறீங்களா சாமி, அது வாங்கிட்டு வந்து கொடுக்கலாங்க? தாராளமாக கொடுக்கலாம். நவத்தகவு தீர்த்தம், சரிங்க சாமி. பஞ்சதகவு தீர்த்தம், 2 தீர்த்தமும் வாங்கி கொடுறாக்கன்னு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா தீர்த்தம்னா தீர்த்தப்பொடி போட்டு நான் பண்ணுறதில்ல, பல அபூர்வ மூலிகைகளை பச்சையாக பறித்து காசுறது. ஒரு வந்து மூலிகை நாட்டு மருந்து கடையில் வாங்கி போட்டும் பண்ணுறது. 2 தீர்த்தமும் அபூர்வமான தீர்த்தங்கள் தான், அது கிடைக்கிறது கஷ்டம்தான். சரிங்க சாமி. அது வாங்கி போய் தாராளமாக கொடுறாக்கன்னு நல்ல மாற்றம் இருக்கும். இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க சாமி கன்சல்ட்டுக்கு. அவங்க வந்து சென்னையிலேருந்து வர்றாங்க. அவங்க வந்து இது எம்என்டி மாதிரி கன்ஃபார்மா எனக்கு தெரியல, அது வந்து இவ்வளவு ப்ரெசன்டேஷன் பண்ணாது, கியூரபிள்கான ஒரு நோயாத்தே இருக்குமே, என்னமோ நீங்க சென்னை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்களுங்க. சரி ஒண்ணு வேணா, நீ தீர்த்தம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் பண்றா கண்ணு. ஓகேங்க சாமி. நல்லதும்மா. இன்னொரு அபூர்வமான விஷயம், சுவாமிஜி 9 நாட்களும் அங்கேயே இருந்து தரிசனம் கொடுக்கறாரு, அதையும் சரியா பயன்படுத்திக்கோங்க. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம், ஆத்மசங்கமம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. பேசுறேன். உங்க வயதுமா? எனக்கு 40 வயசு ஆச்சுங்க மேடம். ஓகேமா, சுவாமிஜிட்ட பேசுங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். சாமிஜிட்ட பேசணும் மேடம். பேசுங்கம்மா. சொல்லுடா கண்ணா. மீனாவா? கீதாங்க மேடம். சாமிஜி கீதா. சொல்லுடா கண்ணு. கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க சாமிஜி. பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கீங்க சாமிஜி. சரி. எனக்கு எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம்? என்னுடைய ஃபைலும் அப்படித்தான், அதிகாரிகள் எனக்கு நல்ல ஒரு மனசோட என் ஃபைல வந்து மூவ் பண்ணி கொடுக்கணும். சரி, எனக்கு அதுக்கான வழிபாடு முறைகளை சொல்லுங்க அண்ணா. சாமி. வெரி சிம்பிள். நேரா உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. இப்போ ஆஷாட நவராத்திரி 15லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும். சரிங்க சாமி. அது நீ ஃபோனில் கேட்டால் இந்த மாதிரி உத்தியோக உயர்வுக்கு என்னைக்குன்னு கேட்டுக்கோ. சரிங்க. கேட்டுட்டு முன்னாடி நீ வந்துட்டினா சிங் டாலர்னு ஒன்று இருக்கு. சரிங்க. அந்த டாலரை வாங்கிக்க. சரிங்க. அன்னைக்கு காலையில் நடக்கிற ஓமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணு. சரிங்க. அப்போ வாங்கின டாலரை அவங்க கிட்ட கொடுத்தினா அந்த ஹோமத்தில் வச்சு உனக்கு கொடுப்பாங்க. சரிங்க சாமி. கலசம் நிறுத்தி அந்த கலசத்தை முன்னாடியே அபிஷேகம் பண்ணி அந்த டாலரை எல்லாம் முடிச்சு உனக்கு கொடுப்பாங்க. சரிங்க சாமி. அதுக்கப்புறம் கழுத்தில் போட்டுக்கோ. சரிங்க. அந்த சிங் மந்திரத்தை யாரை பார்க்கணுமோ, இது இந்த ப்ரொமோஷன் விஷயமா யாரை போய் பார்த்தாலும் உன் மனசுக்குள்ள அந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும், அவங்க கிட்ட பேசணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீன்னா அடுத்த ஃபோன் ஐயா ஃபைல் மூவ் ஆயிடுச்சு கிடைச்சிருச்சுன்னு வரும். நல்லதுரா கண்ணு. நீங்கள் விவரங்களை கேட்டினாலே சொல்லுவாங்க. இந்த மாதிரி உத்தியோக உயர்வு கேட்டிருந்தேன், உபயமாக கலந்துக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டினா அது என்னைக்கு என்ன விவரங்கிறத சொல்லுவாங்க. சரிங்க சாமி. நல்லதுரா கண்ணு. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம், ஆத்மசங்கமம். யார் பேசுறீங்க? ஹலோ, சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சென்னையில இருந்து யார் பேசுறீங்க? சித்ரா பேசுறேன் மேடம். சித்ராமா, உங்க வயது? கேட்கணும். எனக்கு வந்து 47 மேடம். வீட்டுக்காருக்கு 47. அவருக்காக தான் பேசணும். ஓகேமா, சுவாமிஜிட்ட பேசுங்க. அப்பா கிட்ட பேசணும். சித்ரா, முதல்ல 2 பேரும் சண்டை போட்டுக்காத இருக்கீங்களா? இல்ல சாமி, எப்பவுமே சண்டை தான். நாளே கிடையாது. அது என்ன கத்தி இல்ல, கட்டை இல்ல, கொம்பு சண்டை இல்ல, மத்த எல்லாம் நடக்கும். என்ன அவர் பேர் என்ன சொல்லுடா கண்ணா? அவர் பேர் கார்த்திகேயன் மேடம். சரிம்மா, கார்த்திகேயனா? ஆமா. சொல்லுங்கம்மா. வேலைக்கே போக மாட்டாருங்கப்பா. பர்மனண்டா போக மாட்டாருமா? ஆமாப்பா. அவருக்கு ஏத்த மாதிரி வேலை கொடுக்கறதுக்கு இங்க ஆளு கிடையாது. காரணம் என்னன்னு கேளுங்க. வாய் திறந்தா போய் தான் வரும்.
வேலைக்கு போனாலும் வாரத்துல 2 நாள் போவாரு, மீதி நாள் வேலை இல்ல சொல்லுவாரு. அந்த பைசா வச்சு பாதி செலவு பண்ணிடுவாரு. அவரு வந்து நிரந்தரமா அவரு மாத்திக்கிட்டாதான் உண்டு கண்ணா. மாத்திக்க மாட்டாரு சாமி. அதுதான் பிரச்சனை. அது வந்து நம்ம தீர்வு எடுக்கவே முடியாது. இதுக்கு நடுவுல குடிக்க அடிமை ஆயிட்டாருன்னா இன்னும் பிரச்சனை. அடிமையாதான் சாமி இருக்காங்க, ரொம்ப அடிமையா இருக்காங்க. எனி டைம் அதே பழக்கத்துலதான் இருக்காங்க. சித்ராம்மா, இது வந்து முழு தீர்வு எடுக்க முடியாதுடா கண்ணா. ஒரே வழிதான் இருக்கு. சொல்லுங்க சாமி. எவ்வளவு சீக்கிரம் என்ன வந்து பார்க்க முடியுமோ பார்த்து. உங்களை பார்க்கணும்னு வரேன் சாமி. எனக்கு நீங்க ஆசீர்வாதம் கொடுங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், உங்களை வந்து பார்த்தாதான் எனக்கு தீர்வு கிடைக்கும்னு. ஆனா என்னால வர முடியலப்பா. இல்ல மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு. கண்டிப்பா சாமி, நான் உங்களை சரி. பார்க்காம இப்ப நீ என்கிட்ட லைன் கிடைக்கும்னு நினைச்சியா? லைன் கிடைச்சிச்சுல்ல? கண்டிப்பா. அதேதான். இந்த சந்தோஷத்தோட நீ என்ன வந்து பாத்துறா கண்ணு. ஏதாவது எனக்கு மந்திரம் சொல்லுங்க சாமி. மந்திரம் சொல்றதுனால தீர்வு இருக்காதுடா கண்ணு. இதுல சாமி அவர் டைல்ஸ் ஒட்டுறாரு, வேலையில வந்து டைல்ஸ் ஒட்டுறாரு. அம்மா, மந்திரத்தால இதுல தீர்வு வராது. அவங்க பரம்பரையிலேயே நிறைய சாபம் இருக்கு. அவங்க கூட பிறந்தவங்களும் யாருமே சரி இருக்க மாட்டாங்க. இதை பத்தி பெருசா ஆயிடும் நான் எடுத்தேன்னா. அதனால தான் நான் குறைச்சிட்டேன். முடிஞ்சா இந்த ஆஷாட நவராத்திரி இருக்குல்லடா கண்ணு, அதுல வந்து பங்கு கொள்ளுமா. அவங்களையாவது பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இப்படி இதெல்லாம் பிரச்சனை தீரணும் தானே இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யறது. இதுலையாவது பங்கு கொண்டு பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து காசு பணம்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், பங்கு கொள்ளுன்னு சொல்ல முடியும். உபயமாக சொல்கிறதுக்கு அவங்க ஓமத்துக்குன்னு சில கட்டணம் வாங்குவாங்க. அது ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. ஆனால் வரமாட்டாங்க. என்ன பண்ணுறதுடா கண்ணு, சொல்டா கண்ணு. அழைப்பிற்கு நன்றிமா சுவாமிஜி. எங்க எல்லாருடைய வாழ்க்கையில மலை மாதிரி இருந்த பிரச்சனைகளை தகர்த்தெறியக்கூடிய உளி மாதிரியான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சுவாமிஜி. கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமாடா கண்ணு. ஆஷாட நவராத்திரி என்பதனால எல்லோரும் பங்கு கொண்டு பயனடையணும். வருகின்ற 15ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 23ஆம் தேதி வரை மகா சிறப்பாக நடக்கும். நிறைய பேர் தங்கலாம். தங்குறதுக்கான விவரத்தை முன்னனுமதி பெற்று தான் பண்ணணும். வந்து பங்கு கொண்டு பலனும் பயனும் அடைய உங்களுக்காக அந்த நவமாதர்களை நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். வர முடியாதவர்களுக்கு வணக்கம். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கும் விசேஷ வழிபாட்டு முறைகள் எங்களுக்காகவே கொடுக்குறீங்க சுவாமிஜி. ஆஷாட நவராத்திரி 9 நாட்களும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க அங்க நேரடியாக இருந்த எங்க எல்லாருக்குமே அருளாசை கொடுப்பது முத்தாய்ப்பான ஒரு விஷயம் சுவாமிஜி. அதற்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளை உரிதாக்கி மகிழ்கிறேன் சுவாமிஜி. என்னங்க, நிறைய பேர் கால் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து எங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. பல பேர் என்னங்க எங்களுக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு ஒரு குட்டி கோவத்தோடு இருப்பீங்க இல்லையா? கவலையப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ள நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்க மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்க எங்களுக்கு போன் மூலமா கேட்கலாம். அது உங்களுக்கான பிரத்யேக வழிபாட்டு முறைகள், தீர்வுகள் வழங்கப்படும். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் இப்போ நான் சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9600 96444 அல்லது 9600 97444. நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஆஷாட நவராத்திரி 9 நாட்களும் சுவாமிஜி ஆசிரமத்தில் ஆலயத்திலே இருந்து நமக்கு அருளாசி தரப்போறாரு. அதையும் மிகச் சரியாக பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். அதுவரை புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.